மரியாதைக்குரிய சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ நேரடியாக நான் தெலுங்கானாவிலேருந்து அவசரமாக வந்தேன். கேள்வி கேட்டதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை பற்றி, அவரோட மரணத்தை பற்றி கேள்வி கேட்டப்புறம் அதற்கு மேலே நிகழ்ச்சிகளில் என்னால் கலந்து கொள்கின்ற மனநிலை எனக்கு இல்லை. அதனால தான் உடனே நான் விமானத்தில் இங்கே வந்திருக்கேன். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரரை இழந்ததை போன்ற ஒரு எண்ணம், உணர்வு, ஒரு வெளிப்படையான மனிதர், ஒரு வெள்ளந்தியான மனிதர், ஒரு நல்ல மனிதர், பாராபட்சம் இல்லாமல் பழகக்கூடியவர். அதில் வந்து ஒரு பாட்டு வரும், வானத்தை போல மனம் படைத்த நல்லவரே, சின்னவரையா நல்லவரேன்னு தெரியல, நல்லவரேன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஆக அது வந்து ஒரு பாடல்களுக்கான வரி கிடையாது, அவருக்கான வரி. ஆக ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கிறோம். உடல்நலம் மட்டும் அவருக்கு ஒத்துழைத்தது என்றால் அவர் இன்னும் பல உயரங்களை அடைந்திருப்பார். ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட தொண்டர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இந்த இழப்பை தாங்குகின்ற மனநிலையை, தைரியத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஒரு மிக நெருக்கமான ஒருவரை இழந்ததை போன்ற ஒரு உணர்வில் நான் தவிக்கிறேன். நான் சினிமா ரொம்ப பார்க்கறது இல்லை, அதனால் எனக்கு அவருக்கு பிடித்தது அரசியல் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த அரசியலே அவருக்கு வந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு. சினிமாவில் அவர் நல்ல 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 வேடங்கள்லாம் எடுத்து நடித்தாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது போலீஸ் அதிகாரியா, அரசியல்வாதியா, சமூக ஆர்வலரா, அது அவருக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் எனக்கு பிடித்தது என்று சொல்லும்பொழுது அரசியல்வாதி விஜயகாந்த் தான். ஏன்னா அரசியல்வாதியில் ஒரு வேறுபட்ட அரசியல்வாதியாக அவர் திகழ்ந்தார். ஒரு வெளிப்படையான அரசியல்வாதி, எல்லாருக்கும் ஒரு அணுகக்கூடிய அரசியல்வாதி, மரியாதை கொடுக்கக்கூடிய அரசியல்வாதி, அரசியல்வாதியிலேயே ஒரு மாறுபட்ட நட்சத்திரமாக, திரை நட்சத்திரமாக இருந்தாலும் அரசியல் நட்சத்திரமாக அவர் இன்னும் பரிமளித்தார் என்பது எனது கருத்து. எளிமை, எளிமை, ஒரு சகோதரத்துவம். நாம் ஒரு பெரிய நடிகர், நாம் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படின்னு இல்லாமல் நாம் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு மிக எளிமை. அந்த எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிப்படைத்தன்மை, சொல்கிறது தவறாக இருந்தால் கூட அது வெளிப்படையாக படால்னு சொல்லிடுவார். அந்த வெளிப்படைத்தன்மை எனக்கு பிடிக்கும். அதுவே சில நேரம் அவருக்கு எதிராகவும் போயிருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். அதனால் ஒரு மனிதர் தன்னை இப்படி தான் இருக்கணும் என்பதை உணர்ந்து, இந்த குணத்தோடு தான் இருக்கணும் அப்படின்றத உணர்ந்து அவர் பணியாற்றினார் என்று தான் சொல்ல முடியும். இது அவரோட தனித்தன்மை என்று நான் சொல்வேன். இல்லை, நான் இன்னொரு அரசியல் கட்சிக்கு நான் சொல்ல முடியாது. ஆனால் அதே தான் அவங்க தொண்டர்கள் அவர் மீது மிகுந்த பாசத்தோடு இருந்தார்கள். சமீபத்தில் கூட அவங்க பொதுக்குழுவில் பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக அவரை வரவேற்றார்கள். தொண்டர்கள் அவருடைய இழப்பை தாங்கும் அளவிற்கு அவர்களுக்கு இறைவன் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதான் என்னால் பிரார்த்திக்க முடியும். வேறு என்ன நான் சொல்ல முடியும்? அதான்.